வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலி சினிமால 2014ல வெளியான விண்டோ கனெக்ஷன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீனேஜ் பையன் இருக்கான். அவன் வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்கான். இந்த மாதிரி அப்சஸ்டா இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டதுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ராகுல்னு ஒரு 19 வயசு பையனை காட்டுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். முழிச்சவன் திடீர்னு கத்திட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனுக்கு ஊசி போட்டு நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இவனை இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மயங்கி கண்ணை மூடுறான். இந்த இடத்துல தான் இவனோட கதை என்ன அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் விண்டோ கனெக்ஷன் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. ராகுலை பொறுத்த வரைக்கும் இப்ப 18 வயசு ஆயிருக்கு. இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கான். இவனோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, எப்பவுமே பிசினஸ்னு வெளிநாட்டுக்கு தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இவனை சரியாவே பாத்துக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் நம்ம கூட இல்லையன்ற மாதிரி இவனும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது கூட சண்டை போடுறாங்க. இவனும் அந்த சண்டையை கண்டுக்காத மாதிரியே இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போறதுக்காக தான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. நீ பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இவனை பாக்குறதுக்காக தாத்தா மட்டும்தான் வீட்டுல இருக்காரு. தாத்தாக்கு தொல்லை கொடுக்காது அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இவன் என்ன பண்றான்னா, தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு கால் பண்றான். இந்த அண்ணன் கேபிள் ஆபரேட்டரா தான் இருப்பாரு. இவர்கிட்ட நிறைய அடல்ட் பிலிம்லாம் இருக்கும். சீரி எடுத்துடுவாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். தாத்தா மட்டும் தானே வீட்டுல இருப்பாரு, நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணனும் சொல்லிட்டாரு. இப்ப இந்த பையன் ராகுல் இருக்கான்ல, வீட்டுக்கு வரான். தாத்தாவும் என்னோட காது மிஷின் காணாம போயிடுச்சு, எங்கன்னு பாத்தியான்னு கேக்குறாரு. பாக்கலன்ற மாதிரி ரூம்குள்ள வந்துடுறான். இப்ப தாத்தாவும் மும்மரமா டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, 2-3 பேரை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. தாத்தாக்கு தெரியாம சைலண்டா ஹீரோவோட ரூம்குள்ள வந்துடுறாங்க. அவங்க நிறைய கேசட்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் டிவிடியில போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்க இவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணியும் பையனையும் கமெண்ட் அடிக்கிற மாதிரி சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த ராகுல் பையன் டென்ஷன் ஆயிடுறான். சடனா லைட்டை போட்டுறான். ஏன் லைட்டை போட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்றான். நாங்க என்னப்பா தப்பா பேசணும், எதுக்கு போக சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. போங்கன்னு சொல்றேன்ல, எனக்கு டயர்டா இருக்கு, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால இவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம என்ன அப்படி பேசிட்டோம், சாதாரணமா கமெண்ட் தானே அடிச்சோம், அதுக்கு எதுக்காக போக சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் அந்த அண்ணனும் ஆட்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ராகுல் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ராகுலை மடக்கி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அந்த விஷயத்துல வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே கிண்டல் பண்றதுனால இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயந்த மாதிரி வேகமா அங்க இருந்து ஓடி இருப்பாரு. இப்ப மைண்டுக்குள்ள அதுதான் ஓடிட்டு இருக்கு. சட்டுன்னு இவரும் தூக்கத்துல இருந்து முடிச்சிடுறாரு. இவனுங்க பேசும்போது பழைய விஷயம் ராகுலுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதனால தான் கோவப்பட்டு அனுப்பி விட்டுருப்பான். இப்ப தாத்தா இருக்காருல, இவன் ரூம்க்கு வந்து மிஷினை தேடிட்டு இருக்காரு. இங்கெல்லாம் மிஷின் இல்ல போங்கன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதை மீறியும் தாத்தா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் இவன் கஞ்சா பொருள்லாம் நிறைய வச்சிருக்கிறது தெரிய வருது. எப்பத்துல இருந்து இந்த பழக்கம்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி தாத்தா பயங்கரமா கோவப்படுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இது என்னோட ஃப்ரெண்டோடது அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறான். நீங்க முதல்ல போங்கன்ற மாதிரிலாம் தாத்தாவை போக சொல்லிட்டு இருக்கான். தாத்தா அங்க இருக்க டிவி ஆன் பண்ணிடுறாரு. கடைசியா அவங்க வீடியோ பார்த்தாங்கல்ல, அந்த வீடியோ தான் பிளே ஆயிட்டு இருக்கு. இதை பாக்குற இவனும் ஷாக் ஆயிடுறான். எதுக்காக இப்ப டிவி ஆன் பண்ணீங்க, உங்க ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். உன்னோட ஆக்டிவிட்டிலாம் சுத்தமா சரியில்லை, உன் பேரண்ட்ஸ் வரட்டும் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி தாத்தா கிளம்பிடுறாரு. சரக்கு பாட்டில இந்த ரூம்குள்ள நிறைய இருந்திருக்கும். தாத்தா கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான். இப்பதான் வேலைக்காரி இருக்காங்கல்ல, இந்த ரூமை கிளீன் பண்றதுக்காக வராங்க. குனிஞ்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட கிளீவேஜ் எல்லாம் தெரியுது. இவன் இருக்கான் பாத்தீங்களா, குறுகுறுன்னு அவங்களே பார்த்துட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறத அவங்க கவனிக்க மாட்டாங்க. கேஷுவலா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாட்டில கண்டுபிடிச்சிடுறாங்க. தம்பி இந்த பழக்கம்லாம் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி இவனை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கான் பாத்தீங்களா, பார்வையை சட்டுன்னு திருப்பிடுறான். இங்க இருந்தா பிரச்சனை, பாத்ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா பாத்ரூமுக்கு வந்து முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கான். அப்படி முகத்தை கழுவிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். இவனுக்கு எதிர் பிளாட்ல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க போல. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, குளிக்க போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. இவனை இந்த இடத்துல இருந்து குறுகுறுன்னு அவங்களே பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவங்க குளிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போயிடுறாங்க. இவன் ரூம்ல இருந்து அவங்களோட பாத்ரூமையே பார்க்க முடியும் போல. அதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்னு தெரியல, படத்துல மட்டும் இந்த மாதிரி தான் காட்டுறாங்க. இப்ப இவன் ரூம் ஜன்னல் கிட்ட ஒரு கேமராவோட வந்துடுறான். அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இங்க இருந்தே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். தாத்தாவும் என்னோட மிஷினை பாத்தியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. தாத்தாவே அவன் கண்டுக்கவே மாட்டான். மும்மரமா அவங்கள வீடியோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்கான். அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல குளிச்சு முடிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு சோகினி அப்படின்றது. சோகினி மட்டும் இந்த வீட்டுக்கு வரல, ஃப்ரெண்டு கூட தான் குடி வந்திருக்காங்க. வீடு நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஜென்ரலா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த ராகுல் இருக்கான் பாத்தீங்களா, எடுத்த வீடியோவை பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் ஜூம் பண்ணி தானே எடுத்தான். இருந்தாலும் இவன் பாக்குற வீடியோ அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு, எப்படின்றது தெரியல. இப்ப எப்படியாவது அந்த அண்ணனை சமாதானம் பத்தணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான்.
வீட்டை விட்டு அனுப்புனதுனால அந்த அண்ணன் கொஞ்சம் கோவத்துல இருக்காரு. நாளை பின்ன இந்த அண்ணனோட ஹெல்ப் தேவைப்படுறதுக்காக பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். வெளிநாட்டுல இருக்க என்னோட ஃப்ரெண்டு நிறைய கேசட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், அதெல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதனால இந்த அண்ணனும் கோவத்தெல்லாம் விட்டுறாரு. சரிடா எப்ப தரேன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எனக்காக நீங்க சில வேலை பண்ணோம், உங்களுக்காக கண்டிப்பா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிடறான். இப்ப மேற்கொண்டு எடுத்தான் பாத்தீங்களா, அந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த வீடியோவை பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்துல இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறான். ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இது எல்லாம் இவனுக்கு கனவா தான் வருது. இவனும் தூக்கத்துல இருந்து முழிக்கிற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப மறுநாள் காலையில வெளியே வந்து அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நியூஸ் பேப்பர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த வீட்டு பால்கனில நியூஸ் பேப்பரை போட்டுட்டு போறான். இதெல்லாம் இவர் கவனிச்சு வச்சுக்கிறாரு. இப்பதான் ராகுலோட போன் அடிக்குது. இவனும் வீட்டுக்குள்ள வந்து போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். எதிரில அம்மா தான் பேசுறாங்க. என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அம்மா இவன் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா ரொம்ப அக்கறை இருக்க மாதிரிலாம் பேசுவாங்க. இதனால சுத்தமா அம்மா கிட்ட பேசுறது பிடிக்காது. நான் தாத்தா கிட்ட போனை தரேன் அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட போனை தந்துடுறான். தாத்தா பேசி முடிக்கிற வரைக்கும் வெளியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து நின்னுட்டு இருக்கான். அப்படி நின்னுட்டு இருக்கவன் அவங்க வீட்டுக்கு போய் பேசினா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். சரி பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி வேகமா அவங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறான். கதவை திறக்கிறது அவங்களோட ஃப்ரெண்டு தான். என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சட்டுன்னு இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க வருவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறான். இந்த ஃப்ரெண்டும் யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். இந்த ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் புரியல, யாருன்னே தெரியல. ஒரு பையன் வந்தான், அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஈரனும் நியூஸ் பேப்பர்ல பொறுப்பு இல்லாத பேரண்ட்ஸை பத்தி படிக்கிறாங்க. அப்பதான் இவங்களோட பேரண்ட்ஸ் ஞாபகம் இவங்களுக்கு வருது. ஆக்சுவலா இவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, இவங்களை விலைக்கு தான் வச்சிருப்பாங்க. அதை பத்திலாம் கொஞ்சம் ஃபீலிங்கா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு தான் சமாதானப்படுத்துறாங்க. இப்ப இவன் இருக்கான்ல, அந்த அண்ணனை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். எதிர் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அந்த பொண்ணோட முழு டீடைல் வேணும், நீங்க தான் கலெக்ட் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணனும் சொல்றாரு. ஈரன் வீட்டுல வேலை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி இவருக்கு தெரியும் போல. இப்ப அந்த லேடி கிட்ட 500 ரூபாய் தந்துடுறாரு. அந்த பொண்ணை பத்தி எல்லா டீடைலும் வேணும்னு கேக்குறாரு. இவங்களும் டீடைல்லாம் தந்துடுறாங்க. அந்த பொண்ணோட நம்பரையும் தந்துடுறாங்க. இதெல்லாம் இவர் ராகுல் கிட்ட தந்துடுறாரு. இப்ப ஈரனோட வேலையை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. ஒரு நபர் கூட வேலையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட கவனம் வேற எங்கேயோ இருக்கு. கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், நம்ம வேலையை பத்தி அப்புறமா பாத்துக்கலாம், நீங்க போங்கன்ற மாதிரி அனுப்புறாங்க. அப்பதான் இவங்களுக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எதிர் சைடு இந்த ராகுல் தான் பேசியிருப்பான். ராகுல் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான், காலை கட் பண்ணிடுறான். திரும்பி அவங்க கால் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வேகமா சிம் எல்லாம் கழட்டி போட்டுறான். மறுநாள் காலையில நியூஸ் பேப்பர் பையனும் நியூஸ் பேப்பரை போட்டுட்டு போறான். திடீர்னு ராகுல் என்ன யோசிக்கிறான்னு தெரியல. அந்த வீட்டோட பால்கனிக்கு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப பால்கனி வழியா ஏறி மேல வந்துடுறான். அந்த நியூஸ் பேப்பரை அவங்க வீட்டு வாசல்ல வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வாசல்ல வச்சுட்டு போயிடுறான். ஈரன் சாதாரணமா கதவை திறந்து வெளியே வரும்போது கால்ல தட்டுப்படுது. என்ன நியூஸ் பேப்பர் இங்க இருக்குன்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் தள்ளி இருந்து ஈரன் வந்துட்டு போனதை இவன் கவனிச்சிருப்பான். ஈரனும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்செட்டா இருக்கன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளாவே யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேக்குறாங்க. அதான் எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா ஃபாலோ பண்ற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் இந்த ராகுலோட வேலையா தான் இருக்கும். ஈரன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவனும் பால்கனி வழியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. அந்த ட்ரெஸ் எல்லாம் இவன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே யாரோ வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கு. இவன் சட்டுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஈரன் தான் வந்திருக்காங்க. வந்த ஈரன் இருக்காங்கல்ல, சரி சாரியை கழட்டுவோம் அப்படின்ற மாதிரி கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யாரோ பாக்குற மாதிரியே தோணுது. சட்டுன்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல யாரும் இல்ல. சரி சாரியை கழட்டுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க கழட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவங்க குளிக்கிறதுக்காக பாத்ரூம் குள்ள போறாங்க. இவனும் வேகமா இந்த ரூமை விட்டு ஓடிடுறான். இப்ப இவன் ரூம்க்கு வந்தவன் அந்த வீடியோவெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கான். ஈரன் இருக்காங்கல்ல, மறுநாள் காலையில வெளியே வராங்க. பார்த்தா நியூஸ் பேப்பர் வாசல்ல இருக்கு. என்ன வாசல்லயே போட்டு போறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்பா வாசல்ல போறேன்னா காலிங் பெல் அடிக்க வேண்டியதானு கேக்குறாங்க. இது வாசல்ல போடுறேனா, நான் பால்கனி சைடு தான் போடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப வாசல்ல வைக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் காலையில நேரம் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவனும் ஃபாலோ பண்ணி ஆபீஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, டாக்ஸியை பிடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கேஷுவலா ஜன்னலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இந்த பையன் இருக்கான். இவன் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல. இவங்க பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா வேற பக்கம் தலையை திருப்பிக்கிறான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இவன் நம்மள ஃபாலோ பண்றான் அப்படின்றத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. காலையில சமயம் ஈரன் வீட்டுல இருக்க மாதிரி தெரியல. சரி வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவனை எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ள வந்துடுறான். அவங்க கடைசியா கலட்டி போட்ட ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி அவங்களோட லிப்ஸ்டிக் அங்கதான் இருக்கு, அதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் கண்ணாடியில அவங்க பின்னாடி இருந்து பாக்குறது தெரிய வருது. அவங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சோட ஷாக் ஆயிடுறான். இப்ப வேகமா பால்கனி சைடு வந்துடுறான். அங்க இருந்து இறங்கி கிளம்பிடணும்னு நினைக்கிறான். அவசரத்துக்கு அவனால இறங்க முடியல, மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்ட இவங்க இருக்காங்கல்ல, கையை பிடிச்சி அவனை மேல இழுத்துட்டு இருக்காங்க.
அவன் மேல வரும்போது பொத்துன்னு கீழே 2 பேருமே சேர்ந்த மாதிரி விழுறாங்க. இவன் இன்னமும் பயப்படுறான். இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா படிக்கட் வழியா இங்க இருந்து கிளம்பிடுறான். அவங்க இழுக்கும் போது ஈரன் மேலதானே இவன் விழுந்தான். இப்ப வீட்டுக்கு வந்தவன் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஈரன் இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஃப்ரெண்டு செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இது வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா வந்திருக்கானா, நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எது போலீஸ் கிட்ட போறதா அப்படின்ற மாதிரி ஈரன் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை பார்க்கவே ரொம்ப இன்னசென்ட்டா தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. அட்டன் பண்ண இவங்களும் யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எதிர ஹீரோ தான் கால் பண்ணிருக்கான் போல. இவங்க வாய்ஸை கேட்கறதுக்காக தான் கால் பண்றான். இவங்க பேசுறத கேட்டோன்னே வேகமா சிம் எல்லாம் கழட்டி போட்டுறான். ராகுலுக்கு தெரிஞ்ச அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நிறைய கேசட்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னல, தாடான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்புறமா வாங்க இப்ப கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இவர் இருக்கார்ல, அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்பயே வேணும்னு சொல்லிட்டாரு. நீ எடுத்து தரலனா என்ன, நானே எடுக்கிறேன்ற மாதிரி அந்த கேசட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஈரன் சம்பந்தப்பட்ட கேசட் அவர் பாத்திர போறாரு அப்படின்றதுக்காக இந்த பையனும் தடுத்துட்டு இருக்கான். அவர் திரும்ப திரும்ப எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. கோவப்பட்ட இந்த பையன் இருக்கான்ல, அவரை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதனால அந்த அண்ணன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என்னையே பிடிச்சி தள்ளி விட்டுட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. மறுநாள் ராகுல் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க நடக்கும் போது பின்னாடி வந்துட்டு இருக்கான். யாரோ பின்னாடி வராங்க அப்படின்றது ஈரனுக்கு நல்லா தெரியுது. செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வேணும்ட்டே பெண்ணை கீழே போட்டுறாங்க. அங்க கார் கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அதோட ரிஃப்ளெக்ஷன்ல இவன் வந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. வேகமா இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. திடீர்னு எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இவனும் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். தேடணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த பகுதிக்கு வந்து சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். இவன் தேடிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து யாரோ கைய வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஈரன் தான் கைய வச்சிருப்பாங்க. இவன் ஓட பார்க்கவே சட்டுன்னு கைய பிடிச்சிடுறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க கஃபேக்கு கூட்டு வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்களை பிடிச்சிருக்கு அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். உங்க சம்பந்தப்பட்ட போட்டோகிராஃபை என் ஃப்ரெண்டு கூட பார்க்க நான் அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். எது எனக்கு தெரியாம என்ன போட்டோஸ்லாம் எடுத்திருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. எல்லாம் நார்மல் போட்டோ தான் அப்படின்ற மாதிரி இவனும் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணுவே தெரியாது, நாளைக்கு இதே இடத்துக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட தரணும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவனும் தலையாட்டிடுறான். மறுநாள் இதே இடத்துக்கு இவங்களை மீட் பண்றதுக்காக வந்துடுறான். ஆனா போட்டோஸ் எதுவுமே எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாத்தையும் சிஸ்டத்துல தான் வச்சிருந்தேன், சிஸ்டமே கரப்ட் ஆயிருச்சு, சோ போட்டோஸ்லாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கொஞ்சம் பயந்து தான் இவன் சொல்லிட்டு இருப்பான். இவன் ரொம்ப பயப்படுறான்ல, சரி பயப்படாத நார்மலா இருன்ற மாதிரி இவங்களும் தலையில தடவிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உன் பேரண்ட்ஸை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. பேரண்ட்ஸ் எப்பவுமே வேலைன்னு பிஸியாவே தான் இருப்பாங்க. என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் பெருசா யாரும் கிடையாது. வீட்லயே தனியா தான் இருப்பேன்ற மாதிரிலாம் இவன் கொஞ்சம் சோகமா சொல்லிட்டு இருக்கான். ஈரனோட பேரண்ட்ஸும் ஏறக்குறைய இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதனால இவனோட கஷ்டத்தை ஈரனால புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லன்னு கவலைப்படாத, நான் உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான், நம்ம எங்கேயாவது வெளியெல்லாம் சேர்ந்து போலான்னு சொல்றாங்க. ராகுல் அன்னைக்கு அந்த அண்ணனை தள்ளி விட்டான் பாத்தீங்களா, அதுக்காக அந்த அண்ணன் கிட்ட மன்னிப்புலாம் கேட்கறான். ஒரு ஸ்டேஜ்ல அந்த அண்ணனும் சரின்ற மாதிரி மன்னிச்சிடுறாரு. அதே மாதிரி ஈரன் கிட்ட பேசினா பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றான். 2 பேருமே சேர்ந்து வெளியே போலான்னு சொல்லியிருக்காங்க. நான் வெளியே போக போறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு போலடா அப்படின்ற மாதிரி இவன் சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவனும் யோசிச்சுலாம் பாக்குறான். 2 பேருமே கொற்ற மலையில கொடை பிடிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நெருக்கமா நடந்து போறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கையில இருக்க கொடையெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. 2 பேருமே சந்தோஷமா கட்டிலாம் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிட்டாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவனும் சந்தோஷப்படுறான். அவங்க வெளியே போலாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, உண்மையிலேயே இந்த பையன் கூட சேர்ந்த மாதிரி வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஜாலியா சுத்தி பார்க்கறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பாக்குறான். அவங்களுக்கு 29 வயசுன்னு தெரிய வருது. இவனை பொறுத்த வரைக்கும் 18 வயசு தான் ஆகுது. இருந்தாலுமே அவங்கள பயங்கரமா இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்ப 2 பேருமே ஒரு மால்ல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த நாள் நம்ம வெளியே இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த நாளா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. எனக்காக வர மாட்டீங்களா, தயவு செஞ்சு வாங்கன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி உனக்காக வரன்ற மாதிரி இவங்களும் கண்ணத்தை கிள்ளிட்டு போறாங்க. இவனும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆக்சுவலா அன்னைக்கு தான் ஈரனோட பர்த்டேவா இருக்கும், அதுக்காக தான் வர சொல்லியிருப்பான். இப்ப அவங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிடுறான். இப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மாவும் சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனும் ஏனம் தானம் தான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். அம்மா இருக்காங்கல்ல, இன்னும் 2-3 நாள்ல நானும் அப்பாவும் திரும்பி வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரப்போறாங்களா அப்படின்ற மாதிரி இவனும் லைட்டா ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டா இவனால ஃப்ரீயா செயல்பட முடியாதுல்ல, அதனால தான் இப்படிலாம் யோசிக்கிறான். சரி கிளம்புவோன்ற மாதிரி அவங்கள வர சொன்ன இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஹோட்டல்ல நம்ம சொன்னா மட்டும் பொருள் எடுத்துட்டு வந்து தருவாங்கல்ல, அந்த மாதிரி அங்க வேலை பார்க்கறவர்கிட்ட கொடுத்து வச்சிடறான். ஈரன் இன்னும் வராம தான் இருக்காங்க. அந்த ஹோட்டல் முழுக்கவே லவர்ஸ் தான் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்ப சட்டுன்னு ஈரன் வந்துடுறாங்க. ஒரு சாரி கட்டிட்டு தான் வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றான். என் பர்த்டேன்னு அப்ப உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியாம எப்படி, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். இப்ப 2 பேருமே இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவனும் சமயம் பார்த்து அந்த பொம்மையை இவங்க கிட்ட தந்து ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து வேற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. இவன் யாருன்ற மாதிரி ராகுல் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. ஈரன் இருக்காங்கல்ல, இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, நான் தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
இப்ப ஈரின் பாய் ஃப்ரெண்டு கூட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ராகுலுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இவங்க க்ளோஸா பழகுனதை வச்சு நம்மள லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. அப்ப நம்மள லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி செம்மையா கோவப்பட்டு இருக்காரு. பார்ட்டி முடியறதுக்கு முன்னாடி இவர் இருக்கார்ல, வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. சரி இதை வாங்காம போறீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, அதை தந்துடுறாரு. இவன் மலையில நனைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். கோவத்துல கையில வச்சிருந்த அந்த பொருளை கீழே போட்டு உடைச்சிடறான். நான் விட மாட்டேன், ஈரன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். இப்ப மலையில நனைஞ்ச மாதிரி தான் வீட்டுக்கு வரான். வீட்டுல இருக்க பொருள்லாம் தள்ளி விட்டு உடைச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த வீடியோவை பிளே பண்ணி ஈரனை மார்க்கரை வச்சு கிரிக்கிட்டு இருக்கான். ஈரன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. பாய் ஃப்ரெண்டும் அக்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவன் எதுக்காக திடீர்னு போனான் அப்படின்ற மாதிரி அவனோட வீட்டை பார்த்துக்கிட்டே ஈரனோ வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. சரி அந்த பையனுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கால் பண்றாங்க. அவன் போனை எடுக்கவே மாட்டான். ஏன் திடீர்னு போனா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராகுல் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கான். இருந்தாலும் அவங்க வீட்டுல போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறான். நீ தானே வர சொன்ன, நீ பாட்டுக்கு பாதியிலேயே கிளம்புனா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சாரி திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி உட்காரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து தந்துடுறாங்க. அதே சமயம் பாய் ஃப்ரெண்டை பத்தி நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டை எப்ப பார்த்தாங்க, எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, பாய் ஃப்ரெண்டு கூட எப்படி சேர்ந்து வாழலாம்லாம் முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற ராகுலுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அவங்க ஒரு கப்பை தந்தாங்கல்ல, அந்த கப்பையை ஏறக்குறைய உடைக்கிற அளவுக்கு வரான். இப்ப பாய் ஃப்ரெண்டா அவரோட ஒர்க் பிளேஸ்க்கு வராது. யாரோ பாக்குற மாதிரியே தோணுது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். நம்மளோட பிரம்ம போல அப்படின்ற மாதிரி அவரும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு காருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கான் போல, வெளியே வந்து பாக்குறான். இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு பேப்பர் மட்டும் இருக்கு. என்ன பேப்பர் அப்படின்ற மாதிரி ஈரன் எடுத்து பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு. இப்ப பாய் ஃப்ரெண்டு கிட்டே இதை காட்டுறாங்க. சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே சொல்லிட்டாரு. நான் இதை பார்த்தோன்னு நம்பிடுவேனா, எனக்கெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. யார் இந்த லெட்டரை வச்சுட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்ட் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் ராகுல் வரான். ராகுல் கிட்டயும் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. பாய் ஃப்ரெண்டோ இதுக்கு முன்னாடி உனக்கு யாராவது லவ் டார்ச்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் யாரையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. ராகுலா நம்ம மாட்டிப்போமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல லைட்டா பயந்துட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே தியேட்டருக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க. நீயோ வரியான்ற மாதிரி ராகுலை பார்த்து கேக்குறாங்க. ராகுல் இருக்கான்ல, எனக்கு வேலை இருக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். பாய் ஃப்ரெண்டு கூட்டு போறதுக்கு வரதா சொல்லியிருப்பாரு. அதனால ஈரன் பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு வரும்போது அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த ராகுல் யோசிக்கிறான். இப்ப அவன் பேக்ல இருக்க காம்பஸை எடுத்து வச்சுக்கிறான். அவர் வந்தா இங்கிருந்து தூக்கி எறியணும் அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்கான். தூக்கி எறிறான். ஆனா அவர் மேல படாம மிஸ் ஆயிருது. மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ராகுல் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கான். இப்ப பாய் ஃப்ரெண்டோ ஈரனோ சேர்ந்த மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ராகுல் இருக்கான்ல, இந்த பாய் ஃப்ரெண்டை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அவர் எங்க போறாரு வராரு அப்படின்றதெல்லாம் இவன் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறான். இவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது பசங்கெல்லாம் கோலி விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த கோலியை பார்க்கும் போது ராகுலுக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப பாய் ஃப்ரெண்டா அவரோட ஒர்க் பிளேஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்காரு. கோலிலாம் நிறைய அடியில இருக்கு. வலிக்கு இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அதுல இவரோட கால்ல லைட்டா அடிபட்டுருது. இவர் வீட்டுல இருந்துகிட்டே ஈரனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி விழுந்து அடிபட்டுச்சு, யாரோ திட்டமிட்டு வச்ச மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி பார்த்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டதை பத்தி இவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு யாரோட வேலையா இருக்கும், ஒருவேளை அந்த பையனோட வேலையா இருக்குமா அப்படின்ற மாதிரி ராகுலை பத்தி சொல்றாங்க. ஆனா ஈரனுக்கு ராகுல் மேல சந்தேகம் வரல. சேச்சே அவன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு லீவ் போட்டு என் கூட இருக்க முடியுமான்னு கேக்குறாரு. இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்ப வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சமயம் தான் ராகுல் வீட்டுக்கு வரான். இவங்களும் ராகுல உட்காரு அப்படின்ற மாதிரிலாம் சிக்னல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே போன்ல பேசினதெல்லாம் ராகுல் கவனிச்சிருப்பான். ஈரன் ரூம்ல எதையோ விட்டுட்டேன்னு எடுக்கிறதுக்காக போறாங்க. இந்த கேப்ல இவன் சைலண்டா ஈரன் போன் எடுத்துறான். ஈரன் போன்ல இருந்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்புறான். திரும்பி அவர் ரிப்ளை எல்லாம் பண்ணக்கூடாது இல்ல, அதனால வேகமா போனை இந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். திரும்பி வந்த ஈரனுக்கு இதெல்லாம் தெரியாது. ராகுல் எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து வெளியே கிளம்பிடுறான். இப்பதான் பாய் ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்க மெசேஜை பாக்குறாரு. அந்த இடத்துக்கு எதுக்காக வர சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி கால் பண்ணி பாப்போம் கால் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அவங்க போனை எடுக்கவே மாட்டாங்க. சரி வீட்டுக்கே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க வீட்லயும் இல்லைன்றது தெரிய வருது. சரி அந்த இடத்துக்கு போனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவரும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ராகுலோட பேரண்ட்ஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பிக்கப் பண்றதுக்கு அவன் ஏர்போர்ட்டுக்கு கூட வரல அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப மோசமா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பத்தி எல்லாம் தாத்தா சொல்லிட்டாரு. ஈரனோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க போல. இப்ப ஃப்ரெண்டு உனக்கு கால் பண்ண நீ எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றேன்னு இவங்க போனை பாக்குறாங்க. அப்பதான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறது தெரிய வருது. இப்ப சுவிட்ச் ஆஃப்ல இருந்து போனை ஆன் பண்ணி பாக்குறாங்க.
அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங் கிட்ட வான்ற மாதிரி தான் ஈரன் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அதாவது ராகுல் மெசேஜ் பண்ணிருப்பான். இப்ப பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ இங்கதான் இருக்கியா அப்படின்ற மாதிரி ஈரனோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கும் போது தான் போன் கால் வருது. ஈரன் தான் கால் பண்ணிருக்காங்க. இவர் பேசுறதுக்காக வரும்போது மண்டிலேயே யாரோ அடிச்சிடுறாங்க. பின்னாடி இருக்க ராகுல் தான் அடிச்சிருப்பான். காலு கட்டான மாதிரி போன் கீழே விழுந்திருக்கும். ராகுல் இருக்கான் பாத்தீங்களா, அந்த போன் எடுத்து தூக்கி எரிஞ்சிடறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஈரனை காட்டுறாங்க. ஈரன் ரெண்டாவது வாட்டி கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு வருது. மொத வாட்டி கால் போச்சு, இப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் அண்ணன் போலீஸா தான் இருப்பாரு. சரி அந்த அண்ணனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டாங்க. இந்த நம்பர் எங்க இருக்குன்றத ட்ரேஸ் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. அண்ணன் உடனே ட்ரேஸ் பண்ணி இந்த லொகேஷன் தான் காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வேணா வரட்டுமான்னு கேக்குறாரு. இல்லண்ணே, ஏதாவது பிரச்சனை இருந்தா கூப்பிடுறோம், நாங்க மட்டும் போய் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிடுறாங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, வா போவோன்ற மாதிரி ஈரனை கூட்டு போறாங்க. இந்த இடத்துல ராகுல் இருக்கான் பாத்தீங்களா, பாய் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது கார் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவன் வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே எங்க பாய் ஃப்ரெண்டுன்னு தேடி வராங்க. அவர் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. இவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. மிஸ் ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி ராகுல் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, யாரோ பின்னாடி என்ன அடிச்சாங்க, நீ வர சொன்னதுனால தான் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நான் வர சொன்னா, நான்லாம் வர சொல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த டைம் தான் மெசேஜ் வந்தது அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. அந்த டைம் ஈரனுக்கு பக்கத்துல ராகுல் மட்டும் தானே இருந்தான். ஒருவேளை அவன் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு இப்பதான் ராகுல் மேல டவுட் வருது. ராகுல் லேட்டா தான் வீட்டுக்குள்ள வராரு. எங்களை பிக்கப் பண்றது கூட நீ வரல, ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. சாரி மறந்துட்டேன்ற மாதிரி ரூம்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு சின்ன வேலையை கூட மறந்துடுவியா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. நீங்க ரெண்டு பேரும் கூட தான் என்ன பாத்துக்கிற வேலையை மறந்துட்டீங்கல்ல, அப்ப நான் மறக்க மாட்டேனா, விடுங்க அப்படின்ற மாதிரி கோவமா ரூம்குள்ள கிளம்பி போயிடுறான். ஈரனும் பாய் ஃப்ரெண்ட பத்திரமா பாத்துக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் தப்புச்சிட்டானே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ராகுல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தான் பையனை சரியா பாத்துக்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. இப்ப பையனை சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பையன் ரெண்டு பேர் மேலயும் கோவமா இருக்கான். இவங்க ரெண்டு பேரை விட்டு விலகி போறான். இப்ப ஜன்னல் வழியா எதிர் வீட்டை தான் கவனிச்சிட்டு இருக்கான். ஈரனும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னர்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, எனக்கு ஜாப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, சீக்கிரமே வெளிநாட்டுக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போயிடலாம், என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. பெட்ரூம்க்கு வந்துடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் இந்த பையன் இருக்கான்ல, அவங்க வீட்டுக்கே போனோம் அப்படின்ற மாதிரி எகிரி குதிச்சு வரான். இவன் வரும்போது அவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற இந்த பையன் பயங்கரமா கோவப்படுறான். இப்ப ரெண்டு பேருமே அந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற ராகுலுக்கு ரொம்ப கோவம் வருது. ராகுல் போட்டிருக்க செயின் அவங்க தான் வாங்கி தந்திருப்பாங்க. அந்த செயின் எல்லாம் கோவமா இழுத்துட்டு இருக்கான். சட்டுன்னு அந்த செயின் அருந்துருது. அந்த சவுண்ட் இவங்களுக்குமே கேட்டுது. என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ராகுல் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறான். வெளியே வந்த ஈரனும் கீழே ராகுல் செயின் இருக்கிறத பாக்குறாங்க. கண்டிப்பா வீட்டுக்குள்ள ராகுல் தான் வந்திருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. கிளம்புன ராகுல் இருக்கான் பாத்தீங்களா, பாய் ஃப்ரெண்டோட டி-ஷர்ட்டை எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த டி-ஷர்ட்டை பார்த்து பயங்கரமா கோவப்படுறான். ஒரு கத்தியை வச்சு அந்த டி-ஷர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கிட்டு இருக்கான். பாய் ஃப்ரெண்டே இவங்க பின்னாடி வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. ராகுல் தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கான், ராகுல் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன், ஏன் அந்த பையன் இப்படி நடந்துக்கிட்டான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல உன் தப்பும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீ ஃப்ரெண்டு மாதிரி பழகனல, அதை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். இந்த வயசுல இன்ஃபாக்சுவேஷன் இருக்கும்ல, அதுதான் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. நாளைக்கு காலையில பொறுமையா பேசி இதெல்லாம் அவனுக்கு புரிய வை அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல இவனை காட்டுறாங்க. இவன் இருக்கான்ல, அந்த கத்தியே பார்த்துட்டு இருக்கான். சட்டினி இவனோட கையை அறுத்துக்கிறான். என்ன சவுண்டு கேக்குது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கதவை தட்டிட்டு இருக்காங்க. நுழைஞ்சு பார்த்தா இவன் கையை கட் பண்ணி கீழே விழுந்திருக்கிறது தெரிய வருது. ஈரனும் கொஞ்சம் அப்செட்டா உட்காந்து இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு சொன்னது சரிதான், நம்ம மேலேயும் தப்பு இருக்கு, நாளைக்கு பொறுமையா அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேக்குது. என்ன ஆம்புலன்ஸ் சவுண்டு கேக்குதுன்னு வெளியே வந்து பாக்குறாங்க. ராகுல தான் கொண்டு போறது தெரிய வருது. இப்ப ராகுலோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. தாத்தா கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. தாத்தாவும் ரூமை காட்டுறாரு. ரூம்க்கு போய் பாப்போன்ற மாதிரி இவங்க ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ராகுலோட ரத்தம்லாம் சிந்தி கிடக்குது. அதை இவங்க சோகமா பாக்குறாங்க. இப்ப பெட்ல உட்காடுறாங்க. அப்ப ரிமோட் மூலியமா டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருது. இவங்களை வீடியோ எடுத்தான் பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. ராகுல் எந்த அளவுக்கு இவங்க மேல பைத்தியமா இருந்திருக்கான் அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு புரிய வருது. ராகுல் கையை கட் பண்ணிட்டான்ல, இப்ப நார்மல் நிலைமைக்கு வந்துடுறான். ஆனா மனதளவுல அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அவனுக்கு மொட்டைலாம் போட்டுறாங்க. அதே மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. பையன் கஷ்டப்படுறத பார்த்து பேரண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்போ ஒரு மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவன் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறான். கூட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப பேரண்ட்ஸும் இங்க இருந்து கூட்டு போறதுக்கு தயாராகிறாங்க. கிளம்புற இவன் இருக்கான்ல, ஒரு இடத்த நின்னு பாக்குறான். அந்த இடத்துல ஈரின் போட்டோ தான் இருக்கு. இவன் இன்னமும் ஈரினை மறக்கலன்னு நமக்கு காட்டுறாங்க. இவன் வீட்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சோன்னா ஈரின் இருக்காங்கல்ல, பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவன் எதுவுமே பேசாம சோகமா உட்காந்துட்டு இருக்கான். நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண? நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்தேன்.
இதுக்கப்புறமா கண்டிப்பா நம்ம பேசலாம், ஆனா கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போனோன்னு வில்லத்தனமா ஒரு பார்வை மட்டும் இவன் பாக்குறான். வீட்டுக்கு வந்த ஈரினும் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி குளிச்சிட்டு இருக்காங்க. யாரோ பாக்குற மாதிரியே தோணுது. சட்டுன்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல அவன் தான் இருக்கான் போல. அதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. இவங்க ஷாக்கிங்கா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.